இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட ஒரு STM போர்டு இருக்குது. அதில் வந்து எல்இடி பிளிங்க் எப்படி பண்ண வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ எல்இடி பிளிங்க்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கோடு போடுறோம்னா அதில் வந்து ஹலோ வேர்டுன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதே எம்பெடில் வந்து எல்இடி வந்து பிளிங்க் பண்ணி பார்க்குறது தான் ஃபஸ்ட் ஹலோ வேர்டு ப்ரோக்ராம் மாதிரி. இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஒன்று வந்து CubeMX, ஒன்று வந்து CubeIDE. இந்த CubeMXல் வந்து நம்ம கோடு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு STK மாதிரி ஃப்ரேம் ஒர்க் கோடு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா பெரிஃபரலுக்கான இதுவும் இதே நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் மாதிரி கொடுத்துரும். ஹால்னு சொல்லுவாங்க அது. இங்கே பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பார்ட் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல வந்து நம்மளோட போர்டோட பார்ட் நம்பர் போடும். என்னோடய போர்டு வந்து STM32H750 VPT6. இங்கே பார்த்திங்கன்னா VPT6 ஆயிடுச்சு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா 2 இது கட்டும். நம்ம வந்து VPT6 தான். எஸ் கொடுத்துக்குங்க. லோட் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட STM கண்ட்ரோலில் என்னென்ன பின்னுக்குன்னு அப்படியே ஒரு GUI மாதிரி காட்டுறாங்க. நம்மளுக்கு இப்போ என்னென்னா ஃபஸ்ட் எடுத்துனே நம்ம வந்து எப்போவுமே கிளாக் தான் இது பண்ணணும். நம்ம எடுத்துனே RCC போய்க்குங்க. இங்கே போயிட்டு நம்மளுக்கானது வந்து கிறிஸ்டல் செராமிக். இங்கே எனபிள் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இங்கே பின் எனபிள் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அடுத்து GPIO பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோமோ அந்த பின் எனபிள் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ட்ரேஸ் அண்ட் டீபக்கில் போய்க்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கும் பின் எனபிள் ஆகும். இதுக்கு வந்து 1415 நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கான கிளாக்கும் டேட்டாக்கான பின்னும் எனபிள் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு வேணுங்கிற GPIO பின் எனபிள் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட ஒரு டெவலப்மெண்ட் போர்டு இருக்குன்னா அதில் எந்த பின்னில் வந்து GPIO கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இதுதான் எங்கிட்ட இருக்கிற போர்டு. நான் வந்து ஒரு eBoxன்னு ஒரு கம்பெனிகிட்டேருந்து வாங்கிக்கிறேன். இந்த வேணுன்னா சொல்லுங்கள், லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எங்கிட்ட இங்கே ஒரு LED இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா PA1 கனெக்ட் ஆகிருக்கு அந்த LED வந்து. இப்போ நம்ம இந்த LED க்ளோ பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இங்கே போட்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இங்கே ஒன்று போட்டிருக்கிறாங்க. இது 25 MHz. இது வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதுதான் எனபிள் பண்ண போகிறோம். அதனால் PA1 தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த பின்னை போயிட்டு இங்கே PA1 எடுத்துக்கிட்டு இந்த பின்னை கிளிக் பண்ணோம்னா என்னவா வைக்கணும். இந்த பின் வந்து இன்புட் இருக்கணுமா அவுட்புட் இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷனுக்கும் நம்ம GPIO அவுட்புட் தான் பண்ண போகிறோம். அந்த GPIO அவுட்புட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா கிளாக் செட் பண்ணியாச்சு. கிளாக்கை வந்து நம்ம இருக்க கிளாக் கான்ஃபிகரேஷன் பார்த்துப்போம். இங்கே வந்துட்டு நம்ம வந்து இந்த இதாக கொடுத்தோம்னால HAC தான் கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது வந்து இந்த ஃப்ளோவிலே தான் போகும். அதனால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். இங்கே வந்து 400 MHz கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம்னால 480 வரைக்கும் போக முடியும். நம்ம வந்து இப்போ 400 கொடுத்துப்போம். இப்போ நம்ம இங்கே 400 கொடுத்தனால இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தோட பெரிஃபரலோட கிளாக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ABB bus 1, ABB bus 2 இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். டேட்டா ஷீட்டில் பார்த்தா இருக்கும். இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் அது டேட்டா ஷீட் எப்படி பார்க்க அந்த மாதிரி பார்ப்போம். அதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கிளாக்கும் செட் பண்ணியாச்சு. பின் அவுட் கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. இப்போ பின் அவுட் பார்த்தோம்னா இது 2 கிளாக்குக்கானது, இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கானது. இது வந்து நம்ம GPIO பின் அவுட்புட்டு, இது 2 ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கானது. இப்போ வந்து நம்ம ஜென்ரேட் கோடுன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் வைக்கல. அதனால் வந்து LED பிளிங்க் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஐடி வந்து நம்ம STM CubeID தான் யூஸ் பண்ணி நம்ம லோட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஐடியை கொடுத்துப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து ஜென்ரேட் கொடுத்தோம்னா இப்போ வந்து நம்ம லோடாக வந்துச்சு. இப்போ வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு இந்த இடத்துல. இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த ஃபோல்டர் நான் கொடுத்த ஃபோல்டர் இப்போ வந்து அந்த கோடுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா இது க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த சாஃப்ட்வேர் வந்து STM CubeID ஓப்பன் பண்ணிக்கணும்.
நம்ம இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எந்த பத்தில் வச்சுக்கோமோ அந்த பத்து கொடுத்துக்கணும் இந்த இடத்துல. இப்போ இம்போர்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டோம்னா ஓப்பன் ஆகிடும். இந்த main.c தான் இப்போ போகணும். இங்கே வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி அந்த கோட் நம்மளுக்கு போட்டு கொடுத்தது. கிளாக் எப்படி இந்த யூனிட் பண்ணுறது, கிளாக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்குது. ஜிபியூ யூனிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே தான் நம்மளோட கோடை போடணும். நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம 2 கோட் போட்டு வச்சுக்கிறோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கோடை எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா, இதுக்கு நம்ம இது எங்கே போய் பார்க்கலான்னா, இங்கே பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் இருக்கும். ஆல் டிரைவர்ஸ் இருக்கா. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஜிபியூ இதுக்குள்ளே போனால் இந்த டாகல் பின் இருக்கும். இல்லை பார்த்திங்கன்னா இந்த டாகல் பின் இருக்கும். ஸோ நம்ம இது டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா, நம்ம என்ன கொடுத்தோம்னா ஜிபியூ ஏ யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது PA1. இந்த PA1க்கு என்ன மீனிங்னா, ஜிபியூ ஏங்கிறது பின் நம்பர் 1. இது அப்போது நம்ம வந்து இப்போ வந்து டைம் டிலே வந்து 500 செகண்ட் முடிச்சுப்போம். இப்போ வந்து இந்த ப்ளே பட்டன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜேடெக் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஜேடெக் அதே ஃபைன் பண்ணிவிட்டு அதே பில்ட் பண்ணிவிட்டு லோட் பண்ணிடும். பார்த்திங்கன்னா அது ஃபைன் பண்ணிடுச்சு ஜேடெக்கை. டீபக்கர் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ எரர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. லோட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இடத்துல பில்லிங்க் ஆகும். இப்படி தான் லோட் ஆகுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி பிளிங்கையும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியும் உங்களுக்கு எல்இடி க்ரீன் கலர் பிளிங்க் ஆகிறது. இதே வந்து நம்ம கொஞ்சம் டைம் மாற்றி வைப்போம். ஒரு 2000 மில்லி செகண்ட் வைப்போம். மறுபடியும் லோட் பண்ணுவோம். நம்ம கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகுது. அதே இப்போ ரீசெட் பண்ணிடும். ஸோ நம்ம எதுவும் ரீசெட் பண்ண தேவையில்லை. பார்த்திங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா எல்இடி பிளிங்க் ஆகும். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு போடுங்க. இது வந்து அப்கமிங் வீடியோஸை நிறையா டிஎஸ்பி ரிலேட்டடாக போட போகிறோம். அதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய் பாய்.